கழிவுநீர் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் தினந்தோறும் அவதிக்குள்ளாகி வரும் பொதுமக்களின் நிலையை செய்தி தொகுப்பாக பார்க்கலாம். சென்னையில் உள்ள சூளைமேட்டை அப்பகுதி மக்கள் ஒரு சூப்பர் பள்ளம் ஸ்பாட் என்றுதான் சொல்கிறார்கள். வயசானவங்களாம் பாவம் தவறி கீழே போயிடறாங்க. மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டமாக. இந்த பக்கம் ஸ்கூல் இருக்கு, கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அது பிட்டு பிட்டா போவாங்க, அங்கே நோண்டி வச்சுக்கிறாங்க. ஒரு வேலையை மொத்தமாக முடிக்க மாட்டுறாங்க. வராங்க சும்மா அப்படி இப்படின்றாங்க, போயிடுறாங்க. அதுக்குள்ள பக்கத்து தெருவு போகிறாங்க, அங்கே கொண்டாடுறாங்க, அதுக்கு இன்னொரு தெருவுக்கு போயிடுறாங்க. ஒன்று எடுக்கிறவங்க ஒரே தெருவாக முழுசாக பண்ணி விட்டா வேலை முடிஞ்சுது. இது முடிச்சிட்டாங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். முடிச்சு ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த சாலைகளில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் எப்போதும் ஒரு சாகசம் நிகழ்த்தும் வீரர்களாகவே இருக்கிறார்கள். பூங்காவிற்கு செல்லலாம் என கிளம்புபவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போவது அடிக்கடி நடக்கிறது. ஒரு மாசமா தொடர்ந்து நடந்துக்குது. ஒரு பிட்டு நோண்டுறாங்க, ஒரு பழுப்பு போடுறாங்க, மூடிட்டு போயிடுறாங்க. இதனால பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமையாக இருக்குது. ரொம்ப சிரமம் தான் சார் இருக்குது. எங்கள் லைன் திருவங்கடபுரமும் அப்படிதான் இருக்குது. வழிக்கு வந்து அடிபடுது, டூ வீலரில் போகிறாங்க, ஸ்கிட் ஆகுது. ஸ்கிட் ஆகி லேடிஸும் போயிடறாங்க, ஜென்ஸும் போயிடறாங்க. அவங்களுக்கு கையெல்லாம் அடிபடுது. உடனடியாக அதை பார்த்து அதிகாரிங்க சரி செய்யறதுனா நல்லா இருக்கும். சென்னையில் பருவமழை வந்தால் மழை மட்டும் வராது, அதோடு சேர்த்து பள்ளங்களும் கழிவுநீரும் குழியுமாக ஆச்சரியங்களும் வரும். இதில் மழை வரும் நேரத்தில் மட்டுமே பணிகளை தொடங்கும் மாநகராட்சி அதிகாரிகள் அதனை சரியாக முடிக்காமல் பாதையிலேயே விட்டுவிடுவதாக விமர்சனங்கள் எழுகின்றன. இதனால் பணிகள் ஆரம்பித்ததா முடிந்ததா என்று தெரியாமல் இருக்கின்றனர் அங்கு வசிக்கும் மக்கள். பள்ளங்களில் மழைநீர் தேங்கினால் விபத்துகள் வாடிக்கையாகிவிடும். சூளைமேடு, திருவள்ளூர்புரம் 1வது, 2வது, 3வது தெரு பகுதிகளில் கழிவுநீர் பணிகள் 3 மாதங்களுக்கு முன்பே ஆரம்பித்து விட்டன. ஆனால் பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணி நடைபெறும்னு பார்த்தா அப்படி எதுவும் நடக்கல. பணிக்கு தேவையான ராட்சச பழுப்புகள் சாலையிலேயே போட்டுட்டு அதுக்கு மேல மணல் கூட போடாமல் ஜல்லிக்கற்கள் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். முகில்கால் பூங்கா, பனிமலர் கல்லூரி, மாமன்ற அலுவலகம் எல்லாம் உள்ள இடமா இது? ஆனா சாலை அதுக்கு உரியதா இல்லையே. இரவு நேரங்களில் எந்த இடத்தில் பள்ளம் இருக்கு, எந்த இடத்தில் கற்கள் இருக்கு என்பது தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. முதியவர்கள் தவறி விழ வேண்டிய இடமா இது? சமீபத்தில் ஒரு மூதாட்டி விழுந்து வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்ட சம்பவம் எல்லோருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. குழந்தைகள் விளையாடும் நேரம் கூட விபத்துகள் நடக்கின்றன என்று பேச்சு அதிகமாக இருக்கின்றது. இந்த ரோடு இப்போ இல்லைண்ணா, எப்பயுமே க்ளீனாக இருக்கும். இப்போ ஏன்னா இதில் பனிமலர் காலேஜ் இருக்குது. இந்த பக்கம் ட்ரெயினை விட்டு வர்றவங்களுக்கு எல்லாமே இந்த சைடு தான் எல்லாருக்குமே இதாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4-5 மாதமாக இதை போட்டு இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அவங்க வராங்க, நோண்டுறாங்க, சும்மா 2 பேர் வச்சுக்கிட்டு குளிச்சுட்டு திருப்பி நைட்டு போடுறேன்றாங்க, வரவே இல்லை. இது எவ்வளோ சீக்கிரத்தில் முடிப்பாங்கன்றது தெரியல. இல்லை 2026 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் மக்களுக்கு. இல்லை அப்படியே விட்டு அடுத்தவங்க வந்தவொடனே அவங்களும் இதே மாதிரி குழியாக போட்டு மேலே ஏதாவது மண் போட்டு எல்லாம் போயிட்டே இருக்காங்க. பெரியவங்க, வயசானவங்க இதெல்லாம் நடந்து வரணும். மார்க்கெட்டிங் இதாக இருக்குது. காய்கறி எல்லாம் வாங்க வரவங்கெல்லாம் தடுக்கி இங்கே கீழே விழுந்துடுறாங்க. 12 அடி அகல சாலையில் 8 அடி வரை பள்ளம் தோண்டப்பட்டதால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் உடனடியாக பள்ளங்களை மூடி பாதுகாப்பான சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இப்போ இந்த ரோடு நோண்டதுலேருந்து இந்த வயசானவங்க எதிர் வீட்டில் இருக்கும் 2-3 வாட்டி விழுந்து கையை உடஞ்சிருக்கு. அவங்க சொன்ன உடனே செய்யலை. ஆனால் ரோடெல்லாம் சரியாகவே இல்லை. நிறைய பேர் பேஷண்ட் கீழே விழுறாங்க. இங்கே எல்லார் வீட்லேயும் பேஷண்ட் இருக்காங்க, புரியுதுங்களா? ஏன்னா எல்லாரும் கான்ட்ராக்ட் தானே எடுத்து செய்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டுக்காரங்க அதை டக்குன்னு வேலையை முடிக்கலாம்ல. நல்லா இருந்த ரோட்டை அந்த மண்ணை லாரியாக அள்ளிட்டு போய் விற்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு இந்த வேலை செய்யணும்? ஃபுல்லாக கரண்ட் ஒயர் டேமேஜ், ட்ரைனேஜ் டேமேஜ். எங்களுக்கு புதுசாக எங்கள் பொருள் இப்போ புது பொருள் தான். அதை உடைச்சிட்டானா அது பழசு தானே. டேமேஜ் பண்ணது அவங்க தான் ஒயர் புதுசாக மாற்றணும். இப்போ நாங்கள் அந்த ஒயர் வாங்கி கொடுத்து நாங்கள் தான் போடணுன்றாங்க. எங்களுக்கு கரண்ட்டு இப்போ டேமேஜ் ஆகிருக்கு. பசங்க விழுது நைட்டில் அவங்க நோண்டுறது ஒரு பக்கம். ஆனால் மண்ணை வாரி கொட்டிட்டு சரியாக போகிறதில்ல, சும்மா மேலோட கொட்டிட்டு போயிடுறாங்க. தவிர எதுவுமே பண்ணுறதில்ல. ரோடு 3 மாதமாக அப்படி இருக்குது. காவா அடைச்சிக்கிச்சுன்னா காவாவும் க்ளீன் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல சரியாகவே. இங்கே சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் இந்த கழிவுநீர் பணிகளானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை சூளைமேடு பகுதியில் உள்ள
திருவள்ளூர்புரம் சாலையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே தோண்டப்பட்ட இந்த கழிவுநீர் பணிகளானது இன்னுமே நிறைவு பெறாமல், இந்த கழிவுநீர் பணிகள் பொறுத்தவரையுமே பள்ளம் மேடாக காட்சியளிக்கும் வகையில் இந்த பணிகளானது நடைபெற்று வருவதாகவும், கடந்த 3 மாதங்களாகவே பார்த்தோம் என்றால் இந்த பணிகள் நிறைவு பெறாமல் ஏற்றம் இறக்கமாக நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இங்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த பள்ளங்கள் மற்றும் இந்த கழிவுநீரால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள், வயதில் முதியோர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாய் வருகின்ற நேரம் இங்கு தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தால் மட்டுமே கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக முதியோர் ஒருவர் கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே அதிகமான முதியோர்கள் வசித்து வருவதாலும், இந்த சாலையில் இப்படி கரடமுருவாக இருப்பதாலும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாய் வருவதால் இந்த சாலைகளை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு கோரிக்கையாக வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.